السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருக்கள் பெருமதும் ஜும்மாவுடைய சரியான கூலியை நிறைவாக பெறுவதற்காக முதலாவதாக வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய அருளை வேண்டுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய இறுதி கட்டத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் 1-2 தினங்கள் மாத்திரமே பாக்கி இருக்கிற நிலைமையில் கழிந்துவிட்ட இந்த ரமலான் மாத நாட்களை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதை எதிர்பார்த்தோனோ அது நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்திற்காக இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியதாக சொன்னான்? முதல் நோன்புல நம்ம பேசணும் இல்லையா? எந்த ஆயத்தை சொன்னோம்? 2வது அத்தியாயம் 183வது வசனத்தை சொன்னோம் ஆரம்ப நாள் அன்று. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் மீது எப்படி கடமையாக ஆக்கப்பட்டதோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களாக ஆகலாம் என்று முதல் நாள் நம்ம அதை சொல்லியிருந்தோம். அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். உலகம் அழிகின்ற வரை வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆயத்து. இங்கே என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நாம் நோற்று இருக்கிற அந்த நோன்பின் மூலமாக நம்மிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்த்த முதலாவதாக சொல்லியிருக்கிற நோன்பு வைத்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களாக ஆகிவிடலாம் என்று சொன்னால் இல்லையா, நம்மிடத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டிய கட்டம்தான் இந்த கடைசி காலகட்டம். 1வது நோம்பில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ 27, 28வது நோம்பில் எப்படி இருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி அதிகமாக இன்னும் கொஞ்சம் புரிந்திருக்கிறோமா அல்லது ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கிறதா, அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னான் குரானில், எப்படி சொல்லிக் கொள்ளுகிறான், இதையெல்லாம் குரானை வைத்து படித்தோமா, குரானில் அல்லாஹ் சொல்ல பண்புகளெல்லாம் பார்த்து உள்ளத்தின் அடித்தளத்திலே இறக்கி வைத்திருக்கிறோமா என்றெல்லாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களை தாங்களே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதற்காகத்தான் தினமும் லுகர் தொழுகைக்கு பிறகு அல் குரானை பற்றிய விளக்க உரைகள், அதாவது இரவு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை பற்றிய பேச்சுகள், தூதரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு பள்ளிவாசல் மூலமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். எல்லா பள்ளிவாசலும் உள்ளது தான் இது. அதையெல்லாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம், நாம் அதை பயன்படுத்தி படிப்பினை பெற்றிருக்கிறோமா என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் எதிர்பார்த்தது இந்த ரமலானில் 3 விஷயங்கள் தான். ஒன்று என்னது, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற பண்பை நீங்கள் எல்லோரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து. 1வது பாயிண்ட் இது. 2வது பாயிண்ட் என்னன்னாக்கா, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான் ஹுதல்லின் நாஸ். இந்த மாதத்துக்குரிய சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன தான், அல் குரான் இறங்கியது தான் காரணம். எதற்காக அந்த அல் குரான் இறங்கியது, உலக மக்கள் அனைவருக்கும் இதில் உள்ளதான் நேர்வழி காட்டியிருக்கிறது. அந்த நேர்வழி காட்டியாக இருக்கிற நாம் இன்றைக்கு 27 நோன்பு முடிந்திருக்கிறது. குறைஞ்சபட்சம் 27 ஜுசுகளை ஓதி இருக்க வேண்டும். சாதாரண அமல் என்ன தான், குறைஞ்சபட்சம் 27 ஜுசுகளை ஓதி தமிழில் படித்து விளங்கி இருக்க வேண்டும். ஒரு சாதாரண தகுதி அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. அது இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்ததாக என்ன எதிர்பார்க்கிறான், நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிற பண்பு, குரானை ஓதி இருக்கிற பண்பு, அதற்கு பிறகு நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா என்று எதிர்பார்க்கிறான். இந்த 3 விஷயம் யாரிடத்திலாம் நடந்திருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும் கோடி முறை. இந்த 3 விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும். நடக்கவில்லை, நான் சஹர் சாப்பிட்டேன், இஃப்தார் சாப்பிட்டேன், சஹர் சாப்பிட்டேன், இஃப்தார் சாப்பிட்டேன், போய்கொண்டே இருந்தேன் என்றால் அதற்கான கூலி, அதை பற்றிய நாலேஜ் எனக்கு கிடையாது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இந்த சஹர் சாப்பிட்டு விட்டு இஃப்தார் முடித்தேன் என்று சில கோஷ்டிகள் இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி அந்த இறுதி முடிவு எனக்கு தெரியாது, அல்லாஹ்கிட்ட இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த நோன்பை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை மனசில் வச்சுக்கணும். அல்லாஹ் எதிர்பார்த்த இந்த 3 விஷயங்கள் யாரிடத்தில் அமைந்திருக்கிறதோ அவர்கள்தான் சரியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் கேட்குறது என்னண்டாக்கா, என்னை பயந்து கொள்ளுகிற பண்பு எப்படி வரும் என்பதற்கு விளக்கங்களை நிறைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டுமானால் எந்தெந்த இடங்களில் பயந்து கொள்ள வேண்டும், எப்படி பயந்து கொள்ள வேண்டும், அதை பயந்து கொள்வதற்கான ட்ரைனிங் எப்படி எடுக்கிறது என்று சொல்லும் பொழுது சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்துடைய 67வது அத்தியாயத்துடைய 12வது வசனம் அங்கே சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் கரீம். இன்னல்லதீன நிச்சயமாக சில பேர்கள் இருக்கிறார்கள், யக்ஷவுன ரப்பஹும் அவர்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்கள், பில் கைப் தனிமையில் இருக்கும்போது பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே இது முக்கியமான வார்த்தை என்னென்ன, இந்த வசனத்தில் பில் கைப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. பயப்படுகிறார்கள், தனிமையில் பயப்படுகிறார்கள். அப்போ தனிமையில் பயப்படுவதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும்.
பப்ளிக்கில் பயப்படுறது பெரிய மேட்ரு கிடையாது. பப்ளிக்காக வரும் பொழுது தன்னை பயப்படுகிற மாதிரி ஷோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் மதிப்பு தர வேண்டும் என்பதற்காக பயப்படுறது வேறு விஷயம். அது அல்லாஹ் எதிர்பார்க்கிற பயப்படுதல் என்பது தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் பயப்படுகிறார்களா, அந்த பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான ட்ரைனிங் என்ன என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனிமையில் எப்போதுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிற வசனங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் டோரை லாக் பண்ணிட்டாக்கா நாம் தனிமையில் இருக்கிறோம். 4 பக்கம் டோர் லாக் பண்ணிட்டு யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே, இப்போ ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை, தனிமையில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தவறாக நடைமுறைப்படுத்துகிறார்களா இல்லையா என்று அல்லாஹ் பார்க்கிறான். அதற்காகத்தான் இந்த நோன்போட கான்செப்ட் என்னது, என்னதான் கதவு அடைத்திருந்தாலும், எனக்கு தாகம் எடுத்தாலும், சாப்பாடு எனக்கு தேவைப்பட்டாலும் நான் ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன்? காரணம் என்ன? உள்ள ஒரு காரணம் இருக்கிறது, டோர் அடைத்திருக்கிறது, யாரும் இல்லை, என்னை அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற கான்செப்ட் தான் உள்ளே வருது நம்மளுக்கு. ஆக்சுவலாக இதில் நம்ம சும்மா பேர் வச்சுக்கிறோம், தண்ணி குடித்தா நோம்பு முறிஞ்சிடும்னு சொல்லி. தண்ணி குடித்தா நோம்பு முறிஞ்சிடும்னு நினைக்கிறோமே தவிர உள்ளே இருக்கிற கான்செப்ட் என்ன? அடி ஆழத்தில் நமக்கு உள்ள ஒரு பண்பு வருகிறது, கடவு சாத்தினாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், நான் தண்ணி குடிக்க மாட்டேன். அதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த ஆயத்தில். என்ன அது? எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கும்போது பயப்படுகிறானா இல்லையா? அப்போ இந்த மனிதனுக்கு தனிமை இருக்கிறதா என்று சொன்னால் தனிமையே இல்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். எந்த மனிதனுக்கும் தெளிவாக குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமியா, குர்ஆன் வசனம் 58வது அத்தியாயம் 6வது 7வது வசனங்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அல்லாஹ் பற்றி தன்னை பற்றி சொல்லுகிறான். பல 2000 வசனங்கள் இருக்குது குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் இது எல்லாத்தையும். நம்முடைய பயன்கள் அதிகமாக சொல்கிறது என்னது? அல்லாஹ்வை பற்றி 2000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அவனுடைய பண்புகளை பற்றி மாத்திரமே விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த வசனங்களில் இந்த 58வது அத்தியாயம் சூரத்துல் முஜாதலா 6வது 7வது வசனங்களை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான் தன்னை பற்றி. எப்படி? யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமியா ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு அக்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீதுங்கிற வார்த்தை அங்கே இருக்குது. என்ன அர்த்தம்? மறுமை நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் எழுப்புவான். ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு, அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதை பற்றி நாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்போம். அக்ஸாஹுல்லாஹு, அதை அவன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த விஷயத்தை நஸூஹு, எல்லோரும் மறந்திருக்கிறார்கள். எப்படி கொண்டு போகிறான் பாருங்க அந்த வசனத்தை. அல்லாஹ் எல்லாரையும் நான் எழுப்புவேன். எழுப்பும்போது இந்த உலகத்தில் அவர்கள் எந்தெந்த காரியங்களை செய்தார்களோ அதை நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் முடிக்கும்போது சொல்கிறான் அக்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு, இந்த விஷயத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் எல்லாம் மறந்து வாழ்கிறாங்க அந்த உலகத்தில்ங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லாருமே என்ன செய்கிறாங்க? மறந்து வாழ்கிறார்கள். என்ன அர்த்தம்? தனிமை இருக்கும்போது அவன் தனியாக இருக்கிறான் என்று மறந்து வாழ்கிறான்னு அர்த்தம். தனிமையாக இருக்கும் பொழுது என்னை யாரும் பார்க்கவில்லை என்று எடுத்துக்கொண்டு தவறு செய்ய முற்படுகிறான்னு அர்த்தம். ஆனால் அந்த தவறை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை சொல்ல போகிறேன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நிச்சயமாக அவன் அனைத்தையும் பார்ப்பவன் என்று அந்த ஆயத்தை முடிக்கிறான். படித்து பாருங்கள் வீட்டில் போய்ட்டு. அனைத்தையும் பார்ப்பவன். இந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை மறந்து தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை எழுப்பும்போது கண்டிப்பாக எல்லோருக்கும் தனியாக கூப்பிட்டு நான் சொல்ல இருக்கிறேன். அப்போ சொல்லும்போது இக்கிற கிதாபக்கென்று சொல்ல இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை படி, நான் எழுதி வச்சிருக்கேன்ல, அந்த எழுதி வச்சது எங்கே இருக்குது? இன்னா அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கிஹி, உன்னுடைய கழுத்தோட பின்பக்கத்தில் அதை ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறோம். யுஹ்ரஜு லஹு யௌமல் கியாமா, அதை மறுமை நாளில் எடுக்க இருக்கிறோம். இக்கிற கிதாபக்க கஃபாபி நப்சிக்க, அதை நான் வெளியெடுக்கும் பொழுது உனக்கு எதிராகவே அது சாட்சி சொல்ல இருக்கிறது. எத்தனை வசனங்கள் தெரியுமா? சொல்லிக்கிட்டே போகலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான சாப்டர் தான் இந்த உலகமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டத்திற்கோ, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கிடையாது. இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட உறவு முறைகள், ஒருவர் மற்றவருக்கான உதவியாளர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டில் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கணவனுக்கு உதவியாளர்கள் மனைவியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிள்ளைகளை தந்தைக்கு உதவியாளராக வைத்திருக்கிறான்.
இப்படியே ஒவ்வொரு காலங்கள் கடக்க கடக்க ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக அல்லாஹ் வைத்திருக்கிறானே தவிர அங்கே வேறு யாருக்கும் அங்கே உதவி செய்ய முடியாது. என்றைக்கு நாம் மௌத்தாகி விடுகிறோமோ அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் தனித்தனியான சப்ஜெக்ட். அது அந்த தனித்தனியான சப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இங்கே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கும்போது அவரவர்கள் பயந்து கொள்ளுங்கள். அவரவர்கள் பயந்து கொள்ளுவன்னா எப்படி? நான் அல்லாஹ் என்ற ஒருவனை நம்பிவிட்டேன், மிகப்பெரியவன் என்று நம்பிவிட்டேன், அவன்தான் என்னை படைத்திருக்கிறான் என்று நம்பிவிட்டேன், அவன்தான் எனக்கு வாழ்வாதாரம் தருகிறான் என்று நம்பிவிட்டேன், அவன்தான் வாழ வைத்திருக்கிறான் என்று நம்பிவிட்டேன், அவனிடத்தில் போகிறேன் என்று நம்பிவிட்டேன். நம்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு செயல்பாடுகள் நம்பாத தன்மை இருக்குமானால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பினேன் என்று சொன்னாய், ஆனால் நீ நம்பாத காரியத்தை செய்திருக்கிறாய். அதுக்கு தான் அக்ஸாஹுல்லாஹு நஸூஹு, பதிவு செய்து வைத்திருக்கிறேன், அதை மறந்து வாழ்கிறேன்னு அர்த்தம். நம்பிவிட்டு அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக நீ தனிமையில் செயல்படவில்லை, தனிமையில் ஆள் இல்லை என்ற காரணத்தினால் நீ அவ்வளோத்தையும் செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதனால தான் அங்கே போய் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அங்கே அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கேள்வி, யாரையும் கூப்பிட மாட்டான் அல்லாங்க. வலா துஸ்ஸலூன அம்மா கானு யாமலூன், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்ன வசனம் இது. என்கிட்டருந்து செய்தி வருது, நீ சொல்லணும், கேட்குறவன் கேட்பான், கேட்காதவன் கேட்க மாட்டான், அதை பற்றி டோன்ட் கேர், உனக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் இருக்குது. வலா துஸ்ஸலூன அம்மா கானு யாமலூன், நீ அவங்க செஞ்சதை பற்றி கேட்கப்பட மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு என்னது? உன்னை பற்றி மாத்திரம்தான் கேட்கப்படுவாய். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சொல்கிறான்? உனக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன், அந்த பொறுப்பை பற்றி நீ கேட்கப்படுவாய். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பொறுப்பு? அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி வந்த செய்தியை தான் நம்பி விட்டு மக்கள் மத்தியில் சொல்லுகிற பொறுப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உலகத்தில் பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் தனியாக இருக்கும். எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், அந்த கூட்டத்துக்குள்ள ஒவ்வொரு தனிநபருக்குமான பொறுப்பு தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு தனிநபரும் அல்லாஹ்வை எப்படி பயந்தார் என்ற கேள்வி இருக்கும். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி பயப்படுதலும் இருக்கும். சில பேர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளுகிற ஒரு கல்வியை கொடுத்துருப்பான், அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கேட்கப்படும். சில பேர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் அதிகமாக புரியாது, அறகுறையாக இருப்பார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு கேட்கப்படும். கொடுக்கப்பட்ட மூளைக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் அங்கே இருக்கும், கொடுக்கப்பட்ட நாலேஜுக்கு தகுந்த மாதிரியும் கேள்விகள் இருக்கும். அப்போ கொஸ்டின் பேப்பர் 10th எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் காமன் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு ஆள் இருக்கும். அந்த இண்டிவிஜுவலாக இருக்கும்போது என்ன பயந்தா என்று கேள்வி கேட்பதற்காகத்தான் இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது ஒன்று. அதுக்கு பிறகு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது அலம் தாலம் அன்னல்லாஹ யாலமு மாஃபி சமாவாத்தி வ மாஃபில் அர்த், 7வது வசனம் இது 58. இது என்ன சொல்கிறான்? இவர்கள் பார்க்கலையா, உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளவில்லையா? வானத்தில் 7 வானத்திற்கு மேலுள்ள விஷயங்கள், பூமியில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் அவன் அறிகிறான் என்பதையே இவங்க விளங்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அலம் தாலம் அன்னல்லாஹ யாலமு மாஃபி சமாவாத்தி வ மாஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும். முக்கியமான கருத்து இது. 3 பேர் ரகசியம் பேசி கொண்டிருந்தால் 4வதாக அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். வலா ஹம்சத்துன் இல்லா ஹுவ சாதிசுஹும், 5 பேர்கள் சேர்ந்து கொண்டு ரகசியம் பேசினால் 6வதாக அல்லாஹ் இருக்கிறான். வலா அக்ஸர வலா அத்லா, அதை விட அதிகமாக குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். ஹுவ மாக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஹுவ மாகும் ஐனமா கானு, அவர்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். எப்படிப்பட்ட வசனங்கள் தெரியுமா? அந்த வசனங்களை குர்ஆனை அதற்கே உரிய அந்த உரிய முறையில் படிக்கும்போது தான் அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று விளங்கும். அந்த அளவுக்கு ஆணித்தரமாக அந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது அல்லாஹ்வுடைய பண்புகள் அப்படி விளங்குது. 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தால் 4வது ஆள் அவன் இருக்கிறான், 5 பேர் பேசிக்கிட்டு இருந்தால் 6வது அவன் இருக்கிறான். நீ எங்கே இருந்தாலும் அங்கே அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். அவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் எப்படி இருக்கிறான்? அஸ்மவு ஆரா, அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி? அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் உங்களோட மிங்கிளாக இருக்கிறான்னு கொண்டு வந்துட்டான் சில பேர் ஆரம்ப காலத்தில். இந்த அவசரத்தெல்லாம் படிச்சுவிட்டு இன்னல்லாஹ மா சாபிரின், அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான் அப்படின்னாக்கா என்னது? அவங்கள சேர்ந்து பொறுமையாக இருந்தால் அவங்க சேர்ந்து நல்லா இருக்கிறான்னு வச்சு விட்டானுங்க. அது ஒரு கொள்கை இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்குது.
அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு சொல்லி வேறு வசனங்கள் அல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான். எப்போ கொடுக்குறான் விளக்கம்? ஃபிர்அவுனுக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அவர்களையும் அனுப்புகிறான் தாவாக்காண்டி. அவன் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுறான், தன்னையும் அல்லான்னு சொல்லிக்கிறான். நீங்கள் 2 பேரும் போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்கே அல்லாஹ் அங்கே போகிறதுக்கு, எங்கள் அண்ணனையும் அனுப்பி விடு கூடங்கப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரையும் சேர்த்து அனுப்புகிறான். அப்போ நீங்கள் போங்க, இன்னனி மாக்குமா, நான் உங்கள் 2 பேரோட இருக்கிறேன், நீங்கள் போங்கிறான் அல்லாஹ். உடனே அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இன்னனி மாக்குமா என்னது, உங்களோடு நான் இருக்கிறேன் என்னது, அஸ்மவு அரா, நான் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிலேருந்து வசனத்தை எடுத்து தான் இது போன்ற அல்லாஹ்வை பற்றிய பண்புகளும் விளங்கிக்கணும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னால், 4வதாக இருக்கிறான் என்று சொன்னால், 6வதாக இருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் எங்கிருந்த போதும் அங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களை அஸ்மவு ஆரா, அவன் செவியே இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம், எங்கிருந்த போதும் இருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு ஒரு என்ன ஆகும்? தனிமையில் எப்படி நம்ம அடிச்சாட்டியம் பண்ணுவோம், எப்படி நம்ம அசிங்கங்களாக இருப்போம், எப்படி கெட்ட எண்ணத்தில் நினைப்போம், எந்த அளவுக்கு உள்ளத்தில் அடித்தல் பக்குவம் நமக்கு வரும், எந்த அளவுக்கு உள்ளத்தில் பயப்படுவர்களாக ஆகுவோம் என்றெல்லாம் என்ன வருமா இல்லையா? அப்போ அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற எண்ணம் நமக்குள்ளே வருது, நம்ம தனிமையில் இல்லை என்ற விஷயம் ஒன்று விளங்குது. இது ஒன்று ஒரு சப்ஜெக்ட் அப்படியே ஷார்ட்டாக வச்சுங்க. இது அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லலாம், இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் எமீனி அனில் ஷிமாலி கையீது. அடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் சொல்கிறான், இவன் தனியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஆனால் இவர்களோடு வலது பக்கமும் இடது பக்கமும் எடுத்து எழுதக்கூடிய, இவர்கள் செய்கிற விஷயத்தை எடுத்து எழுதக்கூடிய மலக்குகளை நான் இவங்களோடு வைத்திருக்கிறேன். இவர்கள் வெளிப்படையாக சொல்வதை எழுதி கொண்டு இருக்கிறார்கள், மறைமுகமாக எண்ணுவதை நான் அறிகிறேன். தெளிவாக இருக்கு வசனம். உள்ளத்தில் நினைக்கிறத மலக்குகள் அறிய முடியாது, ஆனால் வெளிப்படையாக செய்கிற செயல்களை கரெக்டாக டேட் வைஸாக அவங்க எழுதிடுவாங்க. 2 பேர் பக்கத்து செய்ய போச்சு. அப்போ அல்லாஹ் கண்காணிக்கிறான். 2வது வெளிப்படையான செயல்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது இங்கே வச்சிருக்கா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஜாத் குல்லு நஃப்ஸின் மாஹா சாயுக்கும் ஷஹீது. அன்றைக்கு மறுமை நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் தனித்தனியாக வரும். அப்போது இவர்களை ஓட்டி செல்லக்கூடிய மலக்கள் வருவார். இப்போ ஷஹீது, இந்த உலகத்தில் இவரோடு யார் இருந்தார்களோ, யாரை நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தோனோ அந்த ஷஹீது என்று சொல்லக்கூடிய சாட்சியாளர் அங்கே வர இருக்கிறார். இது உலகத்தோடு பிரிகிற உறவு இல்லை இந்த மலக்குகள் என்பது. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதெல்லாம் உலகத்தோடு பிரிகிற சப்ஜெக்ட் கிடையாது மலக்குகள். எந்த மலக்குகளை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ அவர்கள் அங்கே வந்து விடுவார்கள். என்று சொன்னால் அங்கே இவன் பொய் சொல்லி விடுவான். ஒருவேளை செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இல்லைங்குவான்ல, மூடி மறைச்சிருவான்ல பப்ளிக்கில். அதனால தான் அங்கே அல்லாஹ் செட்டப் வச்சிருக்கிறான். எப்படி இந்த உயிர், இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட உயிர் திருப்பி அங்கே வரும்பொழுது அந்த உயிர் என்னென்ன செஞ்சது என்று சொல்லி அது உள்ள பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் எடுக்க இருக்குது. அதுக்கு பிறகு இந்த உயிரோடு கலந்து இருக்கிற மலக்குகள் வேறு அங்கே வர்றாங்க சாட்சி சொல்வதற்கு. அதற்கு பிறகு நல்லது செஞ்சாலும் அதை பற்றி சொல்லுவார்கள், கெடுதல் செஞ்சாலும் சொல்வார்கள். இந்த புத்தகம் இருக்குது, அல்லாஹ் பதிவு செஞ்ச புத்தகம் இருக்குது, அது எந்த ஒன்றையும் விடாது என்றெல்லாம் அல்லாஹ் சுமாத்திர பல இடங்களில் பதிவு செய்கிறான். இப்படி அல்லாஹவே முதல்ல நம்பணும். அல்லாஹவை நம்புகிறேன் 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 என்று சொன்னால் ஏதோ நம்புகிறேன்னு கிடையாது, அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பினா யாரோ சொல்லி நம்பினா செட் ஆகாது. அந்த ஆள் சொன்னார் அல்லாஹை பற்றி, இந்த ஆள் பயனில் பேசினார், வாய்கிலேயே பேசினார், அந்த ஆடியோ நான் கேட்டேன். இவர் மிகப்பெரிய ஸ்காலராக இருக்கிறார் இவர் உலகத்திலேயே. அந்த ஸ்காலர் ஸ்பீச்சை கேட்டு நான் அப்படி ஆகிட்டேன். நமக்கு இல்லை, ஸ்காலர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்காலர் நம்மை படைத்தனுடைய பயான் அல் குர்ஆன் என்பது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அல் குர்ஆன் என்பது அல் குர்ஆனு பயானுல்லா. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய பயான். அந்த குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி 2000க்கும் மேற்பட்ட வசனங்கள் சொல்லுகிறானே, அதை ஒவ்வொன்றாக படித்து அல்லாஹ்வுடைய பண்புகளை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஸ்ட்ராங்காக அமைக்கும் பொழுதுதான் அல்லாண்டா யாருன்னு நம்மளுக்கு விளங்கும். இல்லை என்று சொன்னால் அல்லாண்டா சும்மா அல்லாண்டா அவ்வளோதான். சும்மா அல்லாண்டா தான் காரணம் சமுதாயம் இப்படி குட்டிச்சோர போகிறதுக்கு. இந்த சமுதாயம் இப்படி ஏன் இப்படி போகுது யோசிச்சு பாருங்கள். இந்த சமுதாயம் எங்கே போய் நிற்க வேண்டிய சமுதாயம் எங்கே போய் கையேந்திருக்கு? என்ன காரணம்? கொஞ்சமாவது பயம் இருக்குதா? கொஞ்சமாவது அல்லாஹுடைய அல்லான்னு சொல்கிறோம்ல, அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோம்ல. அப்போ அல்லாவை பற்றி யாரோ சொன்னதை விளங்கினதுனால தான் இவ்வளோ கூத்து அடிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கூத்து கும்மாளம். எங்கேயாவது கூத்து கும்மாளத்துக்கு எங்கேயாவது அனுமதி இருக்குதா மார்க்கத்தில்?
எத்தனை தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மார்க்கத்தை. அல்லாஹ்ட்டேருந்து பெற்ற இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்துட்டு போனாங்க. வழிபாடு என்பதே இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வழிபாடு மூலமாகவே நேர்வழி பெற வேண்டிய சமுதாயம் இது. நம்ம செய்கிற வழிபாட்டு முறையை பார்த்து மற்ற மக்களெல்லாம் மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டிய வழிபாட்டு முறை இது. அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி விட்டு நம்ம வந்து ஓத ஆரம்பித்து விட்டு சொன்னோம்னாக்கா ஒரு சவுண்டு கூட வராத இபாதத்தை அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் லைட் செட்டிங்கு பிரியாணி அகங்கார பேச்சுக்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வழிகெடுத்து கொண்டு நிற்கிறாங்களே. இல்லை காரணம் என்ன? அல்லாஹ் விளங்கலை, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் காரணம் இல்லை. படித்தேன் என்று சொன்னார்கள், அரபியை போட்டு கிழித்தேன் என்று சொன்னார்கள், ராகமாக ஓதினேன் என்று சொன்னார்கள், கிராத் அதிகமாக நன்றாக இருக்குது என்று சொன்னார்கள். எல்லோரும் அந்த பக்கமாக ஓடினார்கள். கிராத் மாஷால்லா சூப்பராக இருக்குது. கிராத்துக்கு அல்லாஹ் இறக்கணும் அந்த குரானை. கிராத்துக்காகவே எங்கேயாவது ஒரு வாய்ப்பு சொல்ல முடியுமா? கிராத்துக்காக இந்த குரான் இறக்கப்பட்டது. ஓசை அழகாக ஓதுவதற்காக இறக்கப்பட்டது, அல்லது மொத்தமாக மனப்பாடம் பண்ணுவதற்காக இறக்கப்பட்டது. எங்காவது ஒரு ஆயத்தை அதுக்காக காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. எல்லாமே செட்டப்பை ஏற்படுத்தி கொண்டு மற்ற மதங்கள் மாதிரி ஏற்பாடு செய்து கொண்டு மற்ற மக்களை வழிகெடுக்கிற காரணம்தான், அல்லாஹ்வை பற்றி புரியாத காரணம்தான் இந்த மக்கள் அல்லாஹ் விட்டு தூரமாகி ஏதோ செய்வோம் ஏதோ ஜும்மாவுக்கு வருவோம், சும்மா கடைசி நேரத்தில் வந்து சலாம் கொடுத்துட்டு போயிடுவோம், ஏதோ பெருநாள் தொழுகைக்கு வருவோம், ஏதோ 27க்கு போயிடுவோம், புது சட்டை போட்டுக்குவோம், ஏதோ பிரியாணி போடுவாங்க வாங்கி தின்னுவோம், ஏதோ சொல்லுவாங்க செஞ்சுட்டு போயிடுவோம். இதான் மார்க்கம். இதுக்கு பேர மார்க்கம். இதே அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ என்ன காரணம் இதுக்கு? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் தனியாக சென்று அல்லாஹ்வுடைய பயானை கேட்காததான் காரணம். இவர்கள் கேட்ட பயானெல்லாம் இவர்கள் யாரை வந்து ரசிக்கிறார்களோ, நல்லா இப்படி தான் பச்சையாக பேச வேண்டியிருக்கு. எப்படி வந்து சினிமா நடிகர்களையும் ரசிக்கிறார்களோ இவர்கள் எல்லாரும் ஒரு ஆளை வைத்து கொண்டார்கள். இவர் பேசுனா சூப்பராக இருக்கும், இவர் பேசுனா கரெக்டாக இருக்கும், இவர் ஆளை பார்த்தா வந்து ரொம்ப அல்லாவுக்கு பக்கத்து உள்ளமா தெரியுது, இவர் பார்த்து தலைப்பாக பார்த்தா எப்படி இருக்குது, இவர் பேசுனா கரெக்டாக இருக்கு போனாங்க இல்லையா? அந்த போன இடத்துல வச்ச ஆப்பு தான் இது சமுதாயத்துக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆணித்தரமாக, யார் பேச்சையும் நீங்கள் கேட்காதீங்க. நம்ம யார் பேச்சையும் கேட்காம அல்லாஹ்வுடைய பயானை கேட்பதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் முதல்ல. அது எப்படி நாங்கள் தனியாக போய் நாங்களே படித்து அப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எல்லா மனிதர்களும் படித்து புரிந்து கொள்ளுகிற மாதிரி இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் அல்லாஹ் எளிமையாக வைத்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிற பாயிண்ட்டு. குரான் இறங்கியது 6ஆம் நூற்றாண்டு 611 கிபி 611 குரான் இறங்க ஆரம்பிக்குது. இன்றைக்கு என்னது 2025, கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகள் போய்விட்டது. இந்த 14 நூற்றாண்டு காலமாக இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஓத மட்டும்தான் முடியும், வேறு விஷயம் கிடையாது. உலகம் முழுவதுமே என்ன முடியும்? ஓதிக்கிட்டு தான் இருக்க முடியும். அதுக்கு அவரவர்கள் தாய்மொழியில் எந்த விதமான ஏற்பாடையும் அல்லாஹ் செய்யவில்லை, அதற்கான அறிஞர்களை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர அந்த குரானை மக்கள் மத்தியில் பரவட்டு முதல்னு சொல்லி மக்தப் மதரசாக்கள், ஓதி கொடுக்குற இடங்கள், அந்த அரபியை படிக்கிற முறைகள் இப்படியே வந்துட்டு உலகம் முழுவதும் பரவடிச்சு. இன்றைக்கி 20, 21ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தான் உலக அளவில் இருக்கிற அந்த மொழி வள அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, மற்ற மொழிகள் மாதிரி தான் அரபி ஒன்றும் பெரிய விஷயம் நினச்சிக்காதீங்க. எப்படி இங்கிலீஷோ எப்படி மற்ற மொழிகளோ அது மாதிரி தான். எப்படி ஆங்கிலத்துக்கு ஏன் நம்ம வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்? இன்றைக்கி ஏன் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்? எப்படியாவது என் பிள்ளை அந்த ஆங்கிலத்தை படித்து கொஞ்சம் மேலே வந்துட்டால் உலகத்தை சம்பாதிக்கணும் தானே, வேறு கான்செப்ட் இருக்குது ஏதாவது? அதே மாதிரி தான் அந்த அரபியை மொழியாக முதல்ல எடுக்க வேணும். நீங்கள் அரபியையும் அது மாதிரி எப்படி ஆங்கிலத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி அரபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் கொடுத்து அவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் கொடுக்க முடியும். இன்றைக்கு இருக்குது அந்த மெத்தட் இருக்குது, அன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு எல்லா மொழிகளிலுமே ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, அந்த வார்த்தை எத்தனை வார்த்தைகள் குரானுக்குள்ளே இருக்குது, அதுக்கான அர்த்தம் என்ன, தனி வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன, சேர்த்து எப்படி அர்த்தம் வைக்கப்படுது ஒவ்வொரு மனிதனும் எடுத்து படிச்சிட முடியும். கல்லூரிக்கெல்லாம் போக கிடையாது. 7 வருஷம் படிக்கணும், அங்கே போய் உட்காந்து சோறு திங்கணும், அங்கே வந்து உட்காந்து அந்த இவருக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழணும் இப்போ தேவையில்லை. ஏன்னா எல்லாம் எளிமையாக்கி கொண்டே இருக்கிறான் அந்த குரானை. அதுதான் அல்லாஹ் சொன்னான், வழக்கது எஸ்ஸர்னல் குரான் அலி திக்ரி ஃபஹல்பி முத்தக்கீர். இந்த குரான் வந்து எளிமையாக நாம் வைத்திருக்கிறோம், இதை படித்து பார்த்து புரிகிறவர் யார், சிந்திப்பவர் யாருன்னு கேட்குறான். இந்த நூற்றாண்டில் இன்னும் வளர்ச்சி பெறும் இந்த குரான். நேற்று நீசு சென்னையில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி வந்துருக்கே இல்லையா, இப்போ அதுக்குள்ளே குரான் வந்துருச்சு, தமிழ் குரான். இப்போ நீங்கள் வந்து அந்த ஆயத்தை நினச்சிங்கன்னா முன்னாடி நிற்கும். அதில் அர்த்தம், ஒரு செல்ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 18ல் 50 படிக்க போய் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து வென்றும். அந்த அளவுக்கு வந்துருச்சு இன்றைக்கு. அந்த அளவுக்கு நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறான்.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்திலிருந்து 15 நூற்றாண்டுகளாக அது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு கொஞ்சோண்டு படிக்க தெரிஞ்சவங்க கூட புரிஞ்சு கொள்கிற அளவிற்கு அறிஞர்களை ஏற்படுத்தி அதை எளிமையாக வைத்திருக்கிறான். அதை போய் உள்ளே போய் படித்தாதான் அல்லாஹ்வை பற்றி புரியும். அப்படி இல்லைன்னா யாரோ சொல்லி கேட்டதுனால தான் சமுதாயம் இப்படி போயிருக்குது. எங்கெங்கே போயிருக்குது? ஒவ்வொரு குரூப் பின்னாடி போயிருக்குது, ஒவ்வொரு தலைவர் பின்னாடி போயிருக்குது, ஒவ்வொரு இயக்கத்துக்கு பின்னாடி போயிருக்குது. சாதாரண தேவைக்கு ரோட்டில் போயிட்டு கூப்பாடு போட்டு நிற்கிது. சாதாரண தேவைக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன்னைக்கு பத்ர் போரில், இந்த கூட்டம் மாத்திரம் நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது யாரும் துவா செஞ்சாங்க. அப்போ துவா சொல்லி கொடுத்து அல்லாஹ்விட உதவி பெற வேண்டிய சமுதாயத்தை ரோட்டில் வச்சு இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் நிற்க வச்சுட்டான் எல்லாரும். அதுக்கு யார் காரணம்? புரியல. இங்கே அல்லாஹ்வை பற்றி புரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த நடைமுறை புரியல. தான் எதை கற்பனை பண்ணினானோ அதை மார்க்கமாக மக்கள் மத்தியில் சொல்லி அதன் பின்னால் வருகிற மாதிரி கூட்டத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மாற வேண்டுமானால் பொதுமக்கள் மத்தியில் முதல்ல விழிப்புணர்வு வர வேண்டும். பொதுமக்கள விழிப்புணர்வு வந்தால் எல்லாம் கேன்சல் ஆகிடுவாங்க. இவங்களை கேன்சல் ஆக்கிடுவான்ல, அது வேறு விஷயம். கேன்சல் ஆக்கிடுவான், அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டான். அது கேன்சல் ஆக்கிடுவான். 1-2 பேரை வைத்து மாத்திரமே அல்லாஹ் உலகம் அடைகின்ற வரை கொண்டு போவான் இந்த மார்க்கத்தை. அது யார்? அது அவங்க தான் குர்ஆனை படித்து அல்லாஹ்வை விளங்கியவர்கள், குர்ஆனை படித்து தூதரை விளங்கியவர்கள், குர்ஆனை படித்து மார்க்கத்தை விளங்கியவர்கள், குர்ஆனை படித்து உலக வாழ்க்கையை விளங்கியவர்கள், குர்ஆனை படித்து அந்த மறுமையை நம்பியவர்கள். அப்போ அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டுமானால் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ப வேண்டுமா வேணாமா? ரசூலை பற்றி நம்ப வேண்டும் என்று சொன்னால் ரசூல் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கார், ரசூல் அப்படி தான் நம்பணும். ரசூலை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பாதனால மூலத்தை ஓதிட்டு உட்காந்துருக்கிறான், பாட்டு உட்காந்துருக்கிறான். எங்கே பார்த்தாலும் இன்னும் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கதான் கேள்விப்பட்ட நேற்று ஒருத்தர் நண்பர் சொல்கிறாரு, அந்த மோதினார் அந்த தலைவர் பொருளாளர் செய்கிறார். என்னது ஒரு யூனிஃபார்ம் ஸ்கூல் மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு, என்ன ஃபங்க்ஷனுக்கு? அந்த லைலத்துல் இரவு ஃபங்க்ஷனுக்கு போய் டாப்பாக கொண்டு வராங்க. இப்போ ஹைஃபையாக கொண்டு வராங்களா இவங்க? ஏற்கனவே சாதாரணமாக இருந்தவங்களாம் என்னது அந்த ரேஞ்சு கொண்டு வராங்களா? இப்போ சுமாரில் வைத்தறிச்சலாக இருக்குது. அதனால் பேச வேண்டியிருக்குது. இந்த சமுதாயம் வந்து எவ்வளோ அழகான ஒரு சமுதாயம், எப்படி அல்லாஹ்வையும் தூதரையும் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த சமுதாயம் இன்றைக்கு வழிகேட்டில் போய்கொண்டிருக்குன்னு சொன்னாக்கா, வழிகேட்டில் போயிட்டு சும்மா அதை விட பரவாயில்ல கமாண்ட் பண்ணிட்டு நிற்கிது. எப்படி கமாண்ட்? நாங்கள் தான் கரெக்டாக இருக்கிறோம் சொல்லி எங்கே கரெக்டாக இருக்கிற? மக்கள் மொத்த சமுதாயத்தை வழிகேட்டை நீ அனுப்பி கொண்டிருக்கிற. காரணம் என்ன? படிப்பறிவு இல்லாத, குர்ஆனை பற்றி நாலேஜ் இல்லாத, ரசூலுல்லாஹை பற்றி தெரியாத ஆளுகிட்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்து இன்னஹு அஃலல் திக்ர் லா இலாஹ இல்ல கோஷம் போட விட்டான். எங்கேயாவது இருக்குதா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நல்லது, அது வந்து கடைசி களிமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்கல்ல. இவன் என்ன பண்ணுறான்? உட்காந்துக்கிட்டு பாடு, பஜனை பாட்டு, பஜனை பாட்டு மாதிரி. எவ்வளோ அழகான மார்க்கம், எவ்வளோ அழகான வழிபாட்டு முறைகள், எவ்வளோ சூப்பராக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அந்த வழிபாட்டு முறைகளை மறக்கடித்து அல்லாஹ்வை பற்றி சரியாக சொல்லிக் கொடுக்காம, அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குர்ஆனுக்கு போக என்று சொல்லிக் கொடுக்காம, ரசூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குர்ஆனுக்கு போகணும்னு சொல்லிக் கொடுக்காம, உன் பக்கத்திலேயே அவளையே வச்சுக்கிட்டேன். எனக்கு பக்கத்திலே எல்லாம் வரணும், எனக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும், ஏன் பின்னாடி இப்போ அவ்வளோ பேர் வரணும், நான் ஒரு இயக்கத்தை கண்டுக்கணும், நான் சொன்ன பேச்சு அவசரமாக பேசி அவ்வளோ பேரை கூட்டு வச்சுக்கணும், எனக்கு ஒரு இயக்கம் காணணும், ஏன் பின்னாடி எல்லாம் வரணும். ஓ பின்னாடி எதுக்கு நீ யாரா? அல்லாஹ் கேட்குறான். எந்த மனிதனுக்கும் எல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இங்கே நல்லா வாச்சிங்க. மார்க்கத்திற்கு வந்து யாருமே எந்த ஒரு அறிஞரோ எந்த ஒரு தலைவரோ எந்த உரிமையும் பெற்றவர்கள் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் உரிமை பெற்றவர்கள் இந்த மார்க்கத்தில். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மார்க்கத்தை பற்றிய உரிமை இருக்கிறது. ஏஜெண்ட் வேலை கிடையாது. இது நான் தான் உனக்கு சொல்வேன், என்ன கேட்கணுங்கிறதுக்கு. எல்லாருமே அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டும்னா குர்ஆனுக்குள்ளே தான் போகணும். அந்த குர்ஆன் அதற்காகத்தான் எல்லாம் எளிமையாக வைத்திருக்கிறாங்க. எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் எளிமையாக வைத்திருக்கிறான். எளிமையாக வைக்கிறதுக்கு காரணம் என்னது? எல்லாரும் படிக்க வேண்டாம். அதுக்கு கேள்வி இருக்குது நம்மளுக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நமக்கு தான் அதிகமான கேள்வி இருக்கும். ஏன் ஒரு 18 நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு அரபி தானே. அதனால் அதை ஓதிட்டு தானே வந்து இவங்க வந்து ஓதுனா நன்மை கிடைக்கணும்னு நம்ம வச்சுருக்கிறோம். நன்மை கிடைக்க இல்லைங்கிற சொல்லலை, நன்மை கிடைக்க தான் செய்யும். ஆனால் அவர்களுக்குள்ள கேள்வியை விட நமக்கு அதிகமான கேள்வி இன்றைக்கு இருக்கிறது. ஏன்? அவர்கள் ஓதிக்கொண்டே வட்டி வாங்கியிருப்பாங்க, ஒருவேளை ஓடிக்கொண்டே விபச்சாரம் செஞ்சுருப்பாங்க, அதை ஓதிக்கொண்டே அவங்க வந்து எது ஹலால் எது ஹராம்னு தெரியாமல் வந்திருப்பாங்க 18 19 நூற்றாண்டில். நம்ம செய்ய முடியாது இன்றைக்கி. ஏன்னா நீ ஓதுனா எல்லாம் பிடிச்சிடும். ஒன்று தான் படிக்க சொன்னல பக்கத்தில் லா தாக்குடு ரிபான்னு அங்கே இருக்குது. ராகம் ஓதிவிட்டு லா தாக்குடு ரிபா அப்படி ஓதிவிட்டு அல்ல என்ன சொல்கிறான்? வட்டியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவான். அவனோட பக்கத்தில் தான் எழுதி கொடுத்தாங்கல்ல. அப்போ எழுதி கொடுக்கல, 18ஆம் நூற்றாண்டில் கிடையாது.
உனக்கு இருந்துச்சு இல்லை, நீ ஏன் படிக்கல அதை அப்படின்னு கேட்பான். எல்லா மொழியிலும் இருக்குது. இன்றைக்கு 95-100 மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்குது. அதற்காக ஏராளமான பொருளாதாரங்கள் செலவிடப்படுகிறது. சவுதி அரேபியா கவர்மெண்ட்டால். மதீனாவில் வந்து மிகப்பெரிய அந்த பிரஸ் இருக்குது. நாங்களாம் பார்த்துருவோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, உம்ரா பண்ணுவாங்க. அப்போ உலக மொழிகளில் இன்றைக்கு அதற்கென்று அமைச்சகத்தை ஏற்படுத்தி மக்கள் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு செய்து அவளை எளிமையாக கையில் கொடுத்துருக்குறான். நான் இன்னும் படிக்க மாட்டேன், நான் ஓதிட்டு தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தோம்னாக்கா இந்த சமுதாயத்துக்கு வந்து அந்த வழிகாட்டுதல் யார் வழிகாட்டுறது? ஆலிம் சாக்களா? ஆலிம் சாக்கள் நம்பி தானே போயிடுச்சு இந்த சமுதாயம். எப்படி? அப்போ ஆலிம் சாக்களே நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஜும்மா மேடையில் எந்த ஆலிம் சாக்களையும் நம்ப வேணாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லோரும் படித்து புரிந்து கொள்கிற அளவிற்கு எளிமையாக அல் குர்ஆனை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நீங்கள் அதை முதல்ல வீடுகளுக்கு கொண்டு வாங்க. ஒன்று புக்கை வாங்குங்க, அல்லது ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஃபோனில். டெய்லி 2 ஆயத்து 3 ஆயத்து ஓதி பழகுங்க. முதல்ல ஒன்று அவசரம்லாம் கிடையாது. ஆரம்பத்து ஃபாத்தியா சொல்லேருந்து ஆரம்பிங்க. முதல்ல 3 ஆயத்து 2 ஆயத்து ஓதுங்க, 1 ஆயத்து ஓதுங்க போதும். அப்போ புரிய அல்லாண்டா யாருண்டு. நான் பேசுகிற வசனம் வந்து 2 வசனம் தான் பேசியிருக்கிறேன், அல்லாண்டா யாருன்னு சொல்லி. பாக்கி எவ்வளோ இருக்குது? 2000 வசனம் 2 வசனத்துக்கு இவ்வளோ ஆவேசம் வருது. எனக்கு சகிக்க முடிய மாட்டேங்குது சமுதாயத்தை பார்த்தா. 2 வசனத்தை படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த சமுதாயம் எங்கே போகுதுன்னு கோபமாக வருது எனக்கு பேசும்போது. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கோபம் வரணும். எங்களை யாரும் கெடுத்து வைத்திருக்கிறாங்க, ஏற்கனவே சரியாக கல்வியை கொடுக்காமல் கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை. அவர்கள் அடையாளம் காண வேண்டுமானால் அல்லாஹ் சொன்ன அந்த ப்ரொசீஜர் படி அடையாளம் கண்டுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி நாம் முழுமையாக விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வை பற்றி விளங்கி கொண்டு அமல் செய்யும் போது தான் நம்ம சரியான அமலாக அது இருக்கும். அதுதான் உண்மையான ஈமானாக இருக்கும். அப்பொழுது தான் தனிமையில் நாம் வந்து தவறு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அப்போ உன ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக சொல்கிறது என்னது? அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்க வேண்டுமானால் ஒவ்வொரு தனி நபரும் ஆணும் பெண்ணும் அல்லாஹ் சொன்ன குர்ஆனுக்குள்ளே போய் படித்து விளங்க வேண்டும். யாருடைய பயானை கேட்டு கண்டிப்பாக விளங்க முடியாது. அந்த பயானை கேட்கும்போது அந்த நேரத்தில் ஒரு உயிர்ப்பு விசை இருக்கும், அவ்வளோதான். வெளியே போனால் மறந்துடும். ஆனால் கையில் இருக்கிற அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது நம்மோடு அல்லாஹ் பேசி கொண்டு இருப்பான். குர்ஆன் மூலமாக அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பதை டிஸ்கண்டினியூ பண்ணி விடாமல் தொடர்ந்து நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரை நமக்கு அந்த ஈமானுடைய அந்த சுவை தெரிய ஆரம்பித்துவிடும். ஈமான் உயிரோட்டமாக இருக்கும், எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கும். அப்படி இருந்தால் தான் மௌத்து ஆகும்போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நாமெல்லாம் மௌத்தாகுவோம். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மௌத்தானால்தான் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை புரிந்து தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் எதிர்பார்த்த இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்ம இருந்து எதை எதிர்பார்த்தானோ அதை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்மையும் நம் சந்ததிகளையும் இதே அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிய வேண்டும். நாம் சொல்லுகிற அந்த விஷயங்கள் முழுக்க குர்ஆனிலிருந்து நம்பர் சொல்லியிருக்கிறோம். அதில் யாருக்காக சந்தேகம் இருக்குமானால் தனிமையில் வந்து நம்மளோட கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். நீங்களும் குர்ஆனை வைத்துக்கொண்டு நாம் பேசிய நம்பர் சொல்லியிருக்கிறோம். அந்த நம்பரை போய் வீட்டில் படித்து பார்த்து நாம் சொன்ன கருத்து சரியா தவறா என்பதை ஒவ்வொருவரும் விலகி கொண்டு தவறாக நாங்கள் பேசியிருந்தால் எங்களிடத்திலே வந்து முறையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த உறவுமுறை இருக்கணும். முதல்ல இந்த ஆலிம் சாக்களுக்கு மக்களுக்கு எப்படி உறவுமுறை இருக்கணும்? ஏதாவது ஒன்று திருட்டா பக்கம் தட்டி விட்டு போனால் கையை போய் பிடிக்கணும். போய் எங்கே ஆதாரம் கொண்டா பார்ப்போம், நீ சொல்லியில் கொண்டா ஆதாரம் பார்ப்போம். கேட்கணும், போய் லைட் செட்டு போட்டுக்கிட்டு இந்த பிரியாணி ஆக்கி போடுறியா, எங்கே ஆதாரம் காமின்னு கேளுங்க பார்ப்போம். கேட்க சொல்லுங்கள். கேட்டால் இருந்து மையத்தை கொடுக்க மாட்டான். அவன் வச்சுருக்கான். அது இது எதிர்கேட்டு கேட்டு என்ன கிடையாது, கபிரிஸ்தானம் கிடையாது. கபிரிஸ்தானத்துக்கு பயந்து கேட்டு தான் நம்ம பெரிய தசை இங்கே போகிறது, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே பல பேர் பேசியிருக்கிறோம், இன்னும் ரீனியூல் பண்ணிக்கிறேன். பயப்படாதீங்க எதுக்குமே. அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி விளங்கி தனிமையில் பயந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் சொர்க்கம் தருவான். நமக்கு நாம் மௌத்தாகும் போதும் சரியான இருப்பிடத்தையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் வாக்குறுதி தரான். இவன் என்ன தராது? இவன் வந்து கபர்ஸ்தார் கொடுக்கலாம் நமக்கு கிடைக்காதா? அப்படியே கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பாடிக்கு அந்த உயிருக்கு சம்மந்தமே கிடையாது. பாடி மண்ணு தான். அது பாடி வந்து மண்ணு தின்னுரும். எங்கே அந்த உயிர் வந்ததோ அங்கே உயிர் போயிடும். உயிருக்குத்தான் கேள்வி கணக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இவன் பாடியை வந்து அவன் எவன் தரமாட்டான்னு சொல்லணும், அவன் வீட்டில் வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். எவனோ பள்ளிவாச தலைவர் தரமாட்டான்னு சொன்னாலும் கல்வி என்ன செஞ்சிடணும், வாசலில் வச்சு விட்டு நீ வழக்கம் பண்ணிக்க அடுத்த போடான்னு போயிட வேண்டியது தான். அப்படி செஞ்சாலும் சரியாயிடும் அவனுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பாமர மக்கள் வந்து மிரட்டுறது. பெண்கள்லாம் பயந்துடுறாங்க இதை பார்த்துட்டு. எப்போ நான் கொடுத்துட்றேன், வசூல் கொடுத்துட்றேன், கொடுத்துரு
பிரியாணி காசு கேட்கலாம் கொடுத்து விட்டுரு, அதில் போய் இப்போ 100 ரூபாயில் என்ன வருது, 200 என்ன வருது, அவன் வந்து கபர்ஸ்தானம் கொடுக்க மாட்டான் அப்புறம் அப்படின்னு பேசியே கொள்கையை வந்து கரெக்டாக சொல்லி மக்கள் மத்தியில் சொல்லாமல் இவன் வந்து மக்கள்கிட்ட என்ன பலகீனம் இருக்குது அதை சொல்லி பயமுடுத்தி வச்சு தான் காரியம் சாதிக்கிறான் என்று சொல்ல என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒழுங்காக விளங்கலை தான் அர்த்தம். அதனால தான் திருப்பி சொல்லிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக விளங்க வேண்டுமானால் குர்ஆனுக்குள்ளே போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே உங்கள் வீடுகளில் ஓதி பிள்ளைகளுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பிரச்சனை கிடையாது. எந்த ஸ்கூல் வேணால் அனுப்புங்க, நல்லா ஹையஸ்ட்டாக படிக்க வைங்க, டாக்டர் படிக்க வைங்க, பெரிய அவன் வந்து சூப்பராக கூட அவர்கிட்ட பிரச்சனை இல்லை. முதல்ல காலையில் எழுந்து அல்லாஹ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான், அதில் நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, வரைய மாட்டேன், அவனை பார்த்ததே இல்லை அந்த பையனை. எதுக்குடா எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி, கொஞ்சம் துவா செஞ்சு விட்ருங்கண்ணா அப்படிங்கிறான். சந்தோஷம்தான். என்னென்னா அந்த அளவுக்கு ஆழமாக இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் இந்த உலக கல்வி +2 பற்றியும் 10th பற்றியும் படிப்பை பற்றியும் அதில் வரக்கூடிய எக்ஸாம் பற்றியும் அதில் தோற்று போயிட்டுனா வாழ்க்கையை முடிஞ்சு போட்டுதுன்னு சொல்லி பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்க வளர்த்து அந்த பையன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறான் உட்காந்துட்டு. என்னது அஜய் நீங்கள் துவா செஞ்சுருங்க, இன்றைக்கி வந்து எக்ஸாம் எங்களுக்கு 10th எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு பயத்தை போட்டுருக்காங்க பாருங்கள் பேரண்ட்ஸு. காரணம் என்னென்னா பேரண்ட்ஸ் தான் இதுக்கு காரணம். படிக்க வேணாம் இஸ்லாம் சொல்லுது, காலில் உட்கார வச்சு அவனை வந்து அல்லாஹ் பற்றி சொல்லி கொடுத்துட்டு படிக்க வைங்க, பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டி இருக்குது இந்த மக்கள் மத்தியில், வேறு வழி இல்லை. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு வெறும் எல்லாமே ஒரே பக்கம் ஓடுறாங்க எல்லாரும். அல்லாஹ்வை விளங்காதான் ஓடுறான், அது வேறு விஷயம். அல்லாஹ் விளங்கிட்டே ஒரு 2 கொண்டு போக வேண்டியதானே. அல்லாஹ் அதான் சொல்கிறான் அந்த உலகத்தில். உலக வாழ்க்கை வேணாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலக வாழ்க்கையோடு சேர்ந்த அந்த பயணத்தை அல்லாஹ் போட்டு கொடுத்துருக்கிறான். அதை சரியாக விளங்கி புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். இந்த கடைசியில் அவங்களை பார்த்தா கொஞ்சம் கோபம் வந்துடும் எனக்கு, ஏன்னு தெரியாது. எப்பயுமே நானும் பார்க்குறேன் ஒரு வருஷமாக, அது என்ன தான் சொன்னாலும் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு புரிய மாட்டேங்குது. ஜும்மான்னு ஒன்று இருந்தாக்கா கண்டிப்பாக இமாம் மெம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து விட வேண்டும் என்று எல்லா பையன்லையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போய்ங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கீங்க, அல்லாஹ் தான் காப்பாற்றணும், இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுங்க. என்னது நாங்கள் வந்து 10 கொடுக்க முடியாதுல்ல, வராதவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க மாட்டோம். நம்ம யார்? உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கேர் பண்ணிங்க. இந்த புனிதமிக்க ரம்லான் கூட அதான் உங்களோட நிலைமையாக இருக்கிறது, அது இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பாக்கி இருக்கிற விஷயம் 2 விஷயம் மட்டும் இருக்குது. என்னது? ஒன்று வந்து ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மம் கொடுக்க வேண்டும். அது இன்னும் 1-2 நாட்கள் தான் பாக்கி இருக்குது. அதுக்கு பிறகு பெருநாள் தொழுகை ஒன்று பாக்கி இருக்கிறது. அந்த பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த காலையில் வந்து 6:40க்கு நிர்வாகத்தினர் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. விடிகாலை 6:40, அதாவது சூரிய உதயம் வந்து இப்போ 6:21க்கு வருது. ஒரு 20 நிமிஷம் கேப் வச்சு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் நம்முடைய ஏற்கனவே உள்ள திடல் தான் அது. அந்த திடலுக்கெல்லாம் வந்துட்டு முசல்லா எடுத்துக்குங்க, அதை தொழுகை விரிப்பு எடுத்துக்குங்க, வீட்டிலேயே ஒழு செஞ்சுட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு இடத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் வரும்போது இன்ஷா அல்லாஹ். ஒன்று அந்த ரோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் தண்ணியாக இருக்கிறதுனால அந்த திடல் ரோடு மேலே தான் இருக்க வேண்டியிருக்கும். இடம் பத்தாத நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ள அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் உரையில் சொன்ன விஷயம் முன்னாடி வந்த 100 பேருக்கு தான் தெரியும், பின்னாடி வந்து அவ்வளோ பேருக்கும் தெரியாது. அதை பற்றி அவங்களே கவலைப்படல, அதனால் நம்மளும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்ஷா அல்லாஹ். அவங்க எப்போ தெரிஞ்சு கொள்கிறார்களோ தெரிந்து கொள்ளட்டும். வந்தவர்கள் முதலாவது வந்து தெரிந்து கொண்டவர்களாவது குறைஞ்சபட்சம் நம்ம சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய சொற்களை படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும். இந்த அடிப்படையில் வாழ்ந்து மற்ற மக்களையும் இதன் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சந்ததியை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.